நாளைக்கு பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 அதாவது பொங்கல் திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 திரைப்படத்தோட அனௌன்ஸ்மென்ட் டீசர் ரிலீஸ் பண்றாங்க படக்குழு சன் பிக்சர்ஸ். இத பார்த்தீங்கன்னா, தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அஃபிஷியலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது தமிழ் சினிமா வரலாற்றில இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அனௌன்ஸ்மென்ட் டீசர் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு வேற லெவலான ஒரு மூவ்மெண்ட்னு சொல்லியாகணும். சூப்பர் சகா ஃபேன்ஸ், அதாவது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்ல இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு ஒரு பிக்கெஸ்ட் டேவா இருக்க போது ரஜினி ஃபேன்ஸ் மத்தியில. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிமிட்ஸ் இருக்கு இந்த குட்டி டீசர் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 4 நிமிடம் 3 செகண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்கு. சென்சார் போர்டு கட்டு பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த வீடியோவுக்கு. U/A தர சான்றிதழ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதாவது தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரெய்லரோ ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னா சென்சார் கட் பண்ணணும். ஓகேங்களா? லியோ திரைப்படத்தோட அந்த ஒரு வசனம் ஒன்று வரும். அருள்பான ஒரு வசனம். அதை சென்சார் கட் பண்ணாம தியேட்டர்ல போட்டதுனால சில இஷ்யூஸ் எல்லாம் ஆச்சு. எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதுல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகாது. ஜெயிலர் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. U/A சான்றிதழ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெல்சன் அண்ட் அனிருத் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட்ல போகக்கூடிய ஒரு ஜர்னிஸை ஸ்டோரியா போட்டிருக்காங்க. வேற ஒரு மூமெண்ட்ஸ் சொல்லியானும். ஹீ இஸ் ட்ராவல்டு அண்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கெந்த ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில் ராமுத்திரம் சினிமாஸ், சிதம்பரமில் லேனா சினிமாஸ், திருவனந்தபுரமில் ஆரிஸ் பிளாக்ஸ், பாலக்காடில் அரமோ ஸ்க்ரீன்ஸ், பெங்களூரில் ஸ்ரீ கிருஷ்ணா தியேட்டர்ஸ், பொம்மநல்லி ஸ்ரீ பாலாஜி தியேட்டர் அண்டு ஸ்ரீ மதேஸ்வர தியேட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல தியேட்டர்கள். அதாவது ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பல இடங்களில். அதாவது ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது பர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் சற்று முன்னர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்வீட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் 2 ஹுக்கும் அந்த டைட்டிலோட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிடம் டீசர் குட்டி டீசர் வீடியோ ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வேற லெவலான ஒரு செலிப்ரேஷன் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அனிருத் அவருடைய மியூசிக்கோட ஸோ பட்டாசாக இருக்க போது தலையோடைய லுக் போஸ்டர்ஸ் இது வரைக்கும் எதுவுமே ரிலீஸ் பண்ணல படக்குழு. அதாவது ஜெயிலர் 2க்கு கொஞ்சம் லுக் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது எதுவுமே போஸ்டர்ஸ் எதுவுமே விடாமல் தியேட்டர்ஸில் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிட்டு இருக்கு. அதாவது நாங்கள் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் அனௌன்ஸ்மெண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறோன்னு அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும் அஃபிஷியலாக. பட் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும் அது ஜெயிலர் 2 அப்படிங்கிறது. புக்கிங்ஸ் தாறுமாறாக போயிட்டு இருக்கு, ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வேற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட்டம் நாளைக்கு இருக்க போது ரசிகர்கள் மத்தியில். கண்டிப்பாக ஒரு கூஸ்வாம்ஸ் ஆன மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போதுங்க. தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு பேன் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வீடியோ. நாங்கள் இந்த மாதிரி படம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது. மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.